வணக்கம் நண்பர்களே. ஒரு ரூ. 100 நோட்டை கழுதையிடம் நாம் கொடுத்தால் அது அப்படியே சாப்பிட்டு விடும். அதற்கு என்ன தெரியும்? அந்த ரூ. 100 இரும்பு கடையில் பேப்பர் கடையில் கொண்டு போய் கொடுத்தால் 4 கிலோ பேப்பர் கிடைக்கும், வாங்கி சாப்பிடலாம் என்று தெரியாது. இது போன்றதான் மனிதர்களுக்கும் மாமனிதர்களுக்கும் பிழைக்க தெரியவில்லை. எப்படி உழைக்கவென்று தெரியவில்லை, எப்படி பிழைக்கவென்று தெரியவில்லை, எப்படி நடத்துவது என்றே தெரியவில்லை, எப்படி சேமிப்பது என்று தெரியவில்லை. ஆகவே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு டைம்தான் வரும் வாழ்க்கையில். அதை சுதாரித்து கொண்டு நாம் அந்த நடைமுறை வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு எதற்கு என்று நிர்ணயித்து அட்டவணை போல எழுதி கணக்கு வழக்குகளை பார்த்து மிஞ்சி நாம் சேர்த்து வைத்தால் மட்டுமே முடியும், இந்த வாழ்வில் ஜெயிக்க முடியும் என்று இந்த கழுதையின் மூலமாக நான் ஒரு விழிப்புணர்வாக வைக்கிறேன். ஆக மனிதர்களும் கழுதையமாக நான் சேர்க்கவில்லை, கதைக்குத்தான் கழுதையை கொண்டு வந்தேன் தவிர மனிதர்கள் தான். ஆகவே இந்த ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருவது, எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும், எல்லோரும் முன்னேற வேண்டும். சில பேருக்கு முன்னேற முடியவில்லை. 1000 ரூபா கொடுத்தால் அதை எப்படி முன்னேற முடியும், 1 லட்ச ரூபா கொடுத்தால் எப்படி நாம் தொழில் வைத்து முன்னேற முடியும் என்ற கட்டுக்கோப்புடன் தெரியவில்லை. ஒரு பலசரக்கு கடையை 3 லட்ச ரூபாய்க்கு ஒரு பலசரக்கு கடையோ பெட்டி கடையோ வைத்தாலோ அதை எப்படி பர்ச்சேஸ் செய்யணும் என்றே தெரியவில்லை. சில பேருக்கு எடுத்த உடனேயே 1 டஜன் அப்படி என்று எல்லா இதிலையும் வாங்கிறார்கள். அது அப்படியே கடந்து போயிடும். விற்கிற பொருள் விற்காத பொருள் எதுனே தெரியாமலேயே இன்றைக்கி நிறைய பேர் கஷ்டப்பட்டு கடையை எடுத்து நடவடிக்கைக்கு போயிருந்தாங்க. கேட்டால் எனக்கு தொழில் நஷ்டமாயிட்டுன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன, எதில் எப்போ எதில் அமௌண்ட்டுக்கு எதில் குறைக்கணும் வைக்கணும்னு தெரியாமலேயே அவங்க அதாவது வரக்கூடியவங்க பூரா அவங்கள அதை போடுங்க இதை போடுங்கன்னு சொல்லி ஆர்டர் போடுவாங்க. அதே மாதிரி கஸ்டமர்களும் வந்து கேட்பாங்க. 4 நாளைக்கு வராங்க, 5 நாளுக்கு வரமாட்டாங்க. அவங்களுக்காண்டி நீங்கள் 1 டஜன் 6 பீஸுன்னு வாங்கி வைப்பீங்க, அது போகாமலேயே ஸ்டாக் ஆகி போயிடும். இப்படி தான் நிறைய பேர் கஷ்டப்பட்டு கடையை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வருகிறது. அதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு. ஆகவே 2 பீஸு 3 பீஸு கம்மியான பர்ச்சேஸை செய்து கொண்டு விற்றதுக்கு அப்புறமாக வாங்க வேண்டுமே தவிர உடனடியாக ஒரு பொருளின் மீது இன்றைக்கி ஒரு சோப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பியர் சோப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா 56 ரூபா. அப்போது 12 பீஸு போட்டிங்கன்னா என்னாச்சு அமௌண்ட்டு பாருங்கள். அப்போது அதிலே ஒரு அமௌண்ட் நின்றோம். இப்படி ஒரு சோப்பு ஐட்டத்திலே ஒரு சோப்பு நான் சொல்கிறது, குளிக்கிற சோப்பு இன்றைக்கி 50 வகை இருக்கிறது. அதே போல் தான் துணி துவைக்கிற சோப்பும் 50 வகையில் இருக்கிறது. அப்போது எது போகுது எது போகலை அதில் குறைத்து கொண்டு தான் நாம் வாங்க வேண்டும் தவிர உடனடியாக நம்ம எல்லாத்துலேயும் பைசா போட்டோம்னா ஒன்றுமே இது நிற்காது. ஆக எதை பர்ச்சேஸ் செய்கிறதுலேயும் கவனம் தேவை. அதே மாதிரி நான் அது பலசர கடையை மட்டும் சொல்லலை, துணிக்கடையும் சொல்கிறேன். துணிக்கடையிலையும் அப்படித்தான் மொத்தமாக கொண்டு ஒரு அமௌண்ட்டை கொண்டு போட்டு வச்சுருவாங்க. அடுத்த பர்ச்சேஸ்க்கு இருக்காது, இருப்பும் இருக்காது. 2வது லைட் சைடும் ஆயிரும். அதிகமாக பர்ச்சேஸ் செய்து வச்சா விற்காம பொருள் இருந்தால் லைட் சைடு ஆகி போயிடும். லைட்டுக்கே லைட் சைடு ஆகிரும். அப்புறம் போல்டிங்கை மாற்றணும் வைக்கணும், இப்படி இருக்கிறது. ஆக எல்லா தொழிலுமே பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. கவனமாக சிந்தித்து நடைமுறையை பயன்படுத்தினால் மட்டுமே நாம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வை தவிர வேறு ஒன்றும் அல்ல. நன்றி.